ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம மினி விலாகில் என்னன்றதை பார்த்துடலாமா? காலையில் இப்போ டீ காஃபி குடிக்கிறதுக்கு வந்து கருஞ்சீரக தண்ணி தான் குடிச்சிக்கிட்டுருக்கேன். கருஞ்சீரக தண்ணி குடிக்கிறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. மாதவிடாய், உடம்பு வெயிட் லாஸ்லாம் நல்லா கரெக்டாகும். காலையில் சாப்பிட்றதுக்கு இட்லி தோசைக்கு பதில் வெந்தயக்களி தான் ரெடி பண்ணுறேன். வெந்தயக்களி வந்து ரொம்ப நல்லதுங்க. உடம்புக்கு வந்து ஹீட்டானவங்கலாம் நல்லா வெந்தயக்களி வந்து வாரத்தில் 2 முறையாக செஞ்சு சாப்பிட்டா நல்லது. நல்லா நல்லெண்ணெய் சேர்த்து கிண்டணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் களி வந்து. கருப்பட்டி பாகு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்குது. கொஞ்சம் கசக்கிற மாதிரி தான் தெரியும் வெந்தயக்களி வந்து, இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா இனிப்பு வந்து நல்லா தித்திப்பாக போட்டு நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டோம்னா நல்லது உடம்புக்கு. தம்பிக்கு வந்து உளுந்தங்களினா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் வந்து முறுக்கு மாவு ரெடி பண்ணுறப்ப அதில் நல்லா எக்ஸ்ட்ராவே நல்லா உளுந்து சேர்த்து அரைச்சி வச்சுருப்பேன். அதை அப்பப்போ உளுந்தங்களி போட்டு கொடுத்துருவேன். வெந்தயக்களிக்கு வந்து எவ்வளவுக்கு அளவு நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்றோமோ நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்தயக்களி செய்முறை பிடிச்சிருந்தா நீங்கள் அது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு ஆரோக்கியமானதுங்க. நம்ம அடுத்த ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாமா? அந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டுருங்க.